வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூன் 10 1981 இத்தாலியில் இருக்கிற ஃப்ரிசோட்டி வைன் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். அங்க ஒரு இத்தாலியன் நபர் மற்றும் அவருடைய 6 வயது மகன் அல்ஃப்ரெடோ 2 பேருமே அவங்களுடைய திராட்சை தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஃபென்ஸ் வேலியை சரி செய்யறதுக்காக அங்க வந்திருக்காரு. தன்னுடைய அப்பா கூடவே ஓடிட்டு ஆடிட்டு விளையாடிட்டு 6 வயது மகனும் கூட வந்திருக்கான். சோ தன்னுடைய அப்பா இங்க அந்த வேலியை சரி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஓடி போக ஆரம்பிக்கிறான். ஆனா அதை அவங்க அப்பா பெருசா எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இப்படிதான் எப்பவுமே அவன் விளையாட போயிடுவான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வீட்டுக்கு போயிருப்பான். சோ அன்னைக்கு அவரு அந்த ஃபென்ஸை, அதாவது அந்த வேலியை ரெடி பண்ணி முடிக்கும் பொழுது டைம் அப்ப கரெக்டா ஈவினிங் 7 மணி ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அவருக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா தன்னுடைய 6 வயது மகன் அல்ஃப்ரெடோ வீட்டுல இல்ல. வீட்டுல இருந்த தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாரு, பையன் இனிமே வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, இல்ல இன்னும் வரலையே, சரி ஓகே சீக்கிரம் போய் அவனை கூட்டிட்டு வாங்க, டின்னர் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இவர் யோசிச்சுட்டே வெளியே வராரு. அப்போ அவருடைய மைண்ட்ல தன்னுடைய மகன் இப்ப ஆப்போசிட்ல எங்காவது ஒளிஞ்சிருந்து ஓடி வருவான் அப்படின்னு நினைச்சிட்டே முன்னாடி போறாரு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. இப்ப அவரு, அல்ஃப்ரெடோ எங்க இருக்க, சீக்கிரமா வா, சாப்பிடறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டே நடந்து போறாரு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. தொடர்ந்து 2 மணி நேரங்கள் இப்படி தேடினதுக்கு அப்புறமா எங்க தேடியுமே அல்ஃப்ரெடோவை கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சோ திராட்சை தோட்டத்துல விளையாண்டுட்டு இருந்த 6 வயதான அல்ஃப்ரெடோ எங்க போனா, அவனுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம சேனல்ல பாதி பேர் பெண்கள் தான் பாக்குறீங்க. அதுவும் திருமணமான பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துல எப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க, எப்படியெல்லாம் நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதிலிருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பா வச்சுக்க பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் இப்ப குழந்தைகளுக்கு கூட வருது. உங்களுடைய குழந்தை டிப்ரெஷன்ல இருக்காங்களா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்ட்ரெஸ் இல்ல டிப்ரெஷன் இருந்தா அவங்களுடைய பிஹேவியர்ல சில மாற்றங்கள் இருக்கும். சரியா பேச மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், கடைசியா ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். சோ உங்களுடைய குழந்தையுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் தி ஆப்டிமிஸ்டிக் சைல்டு அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இதை குக்கு எஃப்எம்ல தான் நான் கேட்டேன். கண்டிப்பா நீங்களும் கேளுங்க. எக்கச்சக்கமான ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்றப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா அதோடைய 1 வருட சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% உங்களுக்கு ஆஃபர் தராங்க. ஆப்போடைய லிங்க், ஆஃபர் கோட் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வேற ஏதாவது ஒரு புக் தமிழ்ல உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா அதுக்கான ரிக்வெஸ்ட் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்கேன். அதுல நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோல நான் சொல்றேன், யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். 1,20,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே சில போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க வராங்க. கைகள்ல சில பிளாஷ் லைட்ஸோட அடுத்த 2 மணி நேரங்களுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அடுத்த கட்ட நடவடிக்கையா மோப்ப நாய்கள் கொண்டு வரப்படுது. மோப்ப நாய்களும் அந்த ப்ராப்பர்ட்டி முழுவதுமா அடுத்த 3 மணி நேரங்களுக்கு தொடர்ந்து தேட ஆரம்பிக்குது. ஆனாலுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ நடு இரவுக்கு மேலாகுது. இத்தாலியுடைய ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு ஆபீசர் அவங்க ப்ராப்பர்ட்டியுடைய ஓரத்துல தரையில ஒரு ஹோல் இருக்கிறத பாக்குறாரு. அந்த ஹோல் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நெய்பர் தண்ணீருக்காக தோண்டிய ஒரு போர்வெல் அப்படிங்கிறது தெரிய வருது. பொதுவா இந்த மாதிரி தண்ணீருக்காக தோண்டப்படும் குழிகள் ரொம்பவே காமனான ஒண்ணா இருந்தாலும் ரொம்ப தூரமா டீப்பா தோண்டினதுக்கு அப்புறமா அதுல தண்ணி கிடைச்சது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் அப்படி ரொம்ப தூரம் தோண்டி தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா அதை கான்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. ஆனா இப்போ இந்த ஆபீசர் பார்த்துட்டு இருக்க இந்த ஹோல் மூடப்படாம இருந்திருக்கு. ஸோ அந்த ஆபீசர் அந்த குழிக்கு பக்கத்துல மண்டி போட்டு அந்த குழிக்குள்ள அல்ஃபிரேடோவுடைய நேம சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த குழிக்குள்ள இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. இப்ப மறுபடியுமே சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. இந்த முறை அல்ஃபிரேடோ தன்னுடைய அம்மாவுடைய பேரை சொல்லி அழுகிற குரல் கேட்க ஆரம்பிக்குது. தன்னுடைய அப்பா கூட வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது இந்த 80 மீட்டர் ஆழமுள்ள, அதாவது 250 அடி ஆழமுள்ள இந்த ஓட்டைக்குள்ள அல்ஃபிரேடோ விழுந்திருக்கணும். இப்போ அல்ஃபிரேடோவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவனை ரெஸ்கியூ பண்றதுக்காக இன்னுமே அதிகமான ஆபீசர்ஸ் வர வைக்கப்படுறாங்க. ஆனா அப்படி அங்க நிறைய பேர் வந்துமே அங்க வந்த டிஃபரண்ட் யூனிட்ஸ் உடைய ஒவ்வொரு கேப்டன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உள்ள சிக்கி இருக்கிற அந்த பையனை வெளியே எடுக்க போறோம் அப்படின்னு அங்கிருந்த யாருக்குமே ஒரு கிளியரான ஐடியா இல்ல. ரொம்பவே துரதிருஷ்டவசமா ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்க பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரோப்ல ஒரு பலகை மாதிரி கட்டி அந்த ஹோல்குள்ள அதை விடலாம். அதை அந்த 6 வயசு பையன் பிடிச்சதுக்கு அப்புறமா வெளியே இழுத்தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதன்படி அவங்க அந்த பலகையை உள்ள விட்ட உடனே அது 24 மீட்டர், அதாவது 80 மீட்டர் உள்ள போகும் பொழுது அந்த பலகை ஸ்டக் ஆகுது. சோ அதை ஃப்ரீ பண்றதுக்காக மறுபடியுமே மேலே இழுக்கிறாங்க. ஆனா அந்த ரோப் அந்த பலகையிலிருந்து தனியா பிஞ்சு வந்துருது. இப்போ அந்த பலகை அந்த பையனுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த குழியில அந்த டனலை பிளாக் பண்ண மாதிரி சிக்கிருச்சு. அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. எல்லா டிவி சேனல்ஸுமே அங்க வராங்க. அப்ப அதுல ஒரு டிவி சேனல் 2-வே மைக்ரோஃபோனை அந்த குழிக்குள்ள விடுறாங்க. அப்ப அந்த மைக்ரோஃபோன் உள்ள சிக்கி இருக்கிற அல்ஃபிரேடோவுடைய முகத்துக்கிட்ட இப்படி போகும் பொழுது அந்த 6 வயது பையன் பயந்துட்டு என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னு அழுகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே மேல இருக்கிறவங்களால கிளியரா கேட்க முடிஞ்சிருக்கு. அந்த டைம்ல தான் 23 வயதான பார்னபி அப்படிங்கிற ஒரு நபர் அங்க வர்றாரு. இவரு ஒரு ஸ்பிளங்கர், அதாவது கேவ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆனா இவரு ரொம்பவே அனுபவசாலி எல்லாம் கிடையாது. இருந்தாலுமே கேவ்ஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ ஃபயர் டிபார்ட்மெண்டோடைய அந்த பலகையை உள்ள அனுப்புன அந்த பிளானை கேட்டு என்ன ஒரு முட்டாள்தனமான பிளான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஆல்சோ அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அங்க இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானை சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருந்த யாராவது ஒருத்தர் ஒரு ப்ராப்பரான இன்சார்ஜ் எடுக்காம இருக்கிறத பார்த்தாரு. ஹோல் கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. சோ ஒல்லியான தேகமுடைய யாராவது ஒரு நபர் வில்லிங்கா இருந்தாங்க அப்படின்னா அவரை தலைகீழா கட்டி அந்த ஹோல்குள்ள விட்டு அந்த பலகையை எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பார்னபி ஒரு ஸ்பிளங்கர் அப்படிங்கறதால நிறைய இந்த மாதிரியான குறுகலான இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல இவர் ஒல்லியான தோற்றமுடையவர். சோ அவரு நான் உள்ள போறேன் அப்படின்னு அவரே வில்லிங்கா வாலண்டியரா உள்ள வராரு. அதே மாதிரி அவரை தலைகீழா கட்டி அந்த ஹோல்குள்ள உள்ள அனுப்புறாங்க. அப்படி அவர் அந்த ஹோல்குள்ள கொஞ்சம் தூரம் போக போக தான் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த ஹோல் ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹோல் கிடையாது. சில இடங்கள்ல வளைஞ்சு வளைஞ்சு போகுது அப்படிங்கிறது. வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னா ரொம்ப வளைஞ்சு கிடையாது, ஓரளவுக்கு வளைஞ்சு போகிற மாதிரி. சோ அதனால அவரால் போய் அந்த பலகையை எடுக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது. சோ அவரு தன்னை மேல இழுக்கும்படி அந்த ரோப்பை பிடிச்சி இழுத்து சிக்னல் கொடுக்குறாரு.
அவரு மேல இழுக்கப்படுறாரு. அப்படி மேல வரும் பொழுது மேல இருந்த எல்லாருமே அந்த பலகையோட தான் அவர் வராரு போல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா வெறும் கையோட தான் அவர் வந்தாரு. இருந்தாலுமே மேல வந்தவர் அந்த ஹோலுடைய நேச்சரை பத்தி மேல இருந்த எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாரு. இது ஸ்ட்ரெயிட்டா கீழே போகல, சில இடங்கள்ல லைட்டா வளைஞ்சு போகுது. சோ அல்ஃபிரடோ இந்த ஹோல்குள்ள ரொம்ப தூரம் ரொம்ப டீப்பா அடியில எல்லாம் போயிருக்க மாட்டான், மேபி அவன் பாதி தூரத்திலேயே மாட்டி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலுமே இதுல ஒரு அபாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சப்போஸ் அல்ஃபிரடோவை எடுக்க ட்ரை பண்ணும் பொழுது அவன் ஸ்லிப் ஆகிட்டான் அப்படின்னா அவன் இன்னுமே டீப்பா அந்த குழிக்குள்ள போய் சிக்கிக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ பார்னபி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்ப்ளங்கர்ஸ் யாராவது கூட்டிட்டு வரணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இடங்கள்ல எப்படி உள்ள போகணும், எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரொஃபஷனலான ஸ்ப்ளங்கர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. ஆனா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ இந்த அட்வைஸை கேட்கல. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ டைம் கரெக்டா அடுத்த நாள் காலையில 6 மணி ஆகுது. அதாவது அல்ஃபிரடோ விழுந்து கரெக்டா 12 மணி நேரங்கள் ஆகுது. இப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட் இன்னொரு ரொம்பவே தவறான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, இப்ப அல்ஃபிரடோ சிக்கி இருக்கிற அந்த ஹோலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பேரலா இன்னொரு ஹோலை போட்டு, இப்ப அல்ஃபிரடோ சிக்கி இருக்கிற அந்த ஹோல்ல அல்ஃபிரடோ எங்க சிக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்குமே இப்ப புதுசா போடுற ஹோல்ல ஆழமா ஹோல் போட்டு, அதற்கு பிறகு அங்கிருந்து சைடா ஹோல் போட்டு அல்ஃபிரடோ சிக்கி இருக்கிற அந்த ஹோலுக்கு கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அல்ஃபிரடோவை அங்கிருந்து மீட்டு இப்ப புதுசா போட்டிருக்கிற ஹோல் வழியா வெளியே கொண்டு வர்றது. இதுதான் இப்ப இவங்க புதுசா போட்டிருக்கிற பிளான். ஆனா ஸ்ப்ளங்கரான பார்னபி இந்த பிளான் கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா, நீங்க புதுசா பக்கத்திலேயே ஒரு ஹோல் போடும் பொழுது அதோடைய வைப்ரேஷனால அல்ஃபிரடோ சிக்கி இருக்கிற இடத்துல இருந்து ஸ்லிப் ஆகி இன்னுமே டீப்பா கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ கண்டிப்பா இப்படி வேண்டாம், தயவு செஞ்சு ப்ரொஃபஷனல் ஸ்ப்ளங்கர்ஸை கூப்பிடுங்க, கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் இவர் சொன்னதை காதுல கூட வாங்கிக்கல. இப்போ ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதியமாகுது. இந்த டைம்ல அல்ஃபிரடோவுடைய நியூஸ் நேஷனல் லெவல்ல பரவ ஆரம்பிக்குது. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு டிவி சேனல் விடாம எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. எல்லாருமே அங்க நடக்கிறத, ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறத 24/7 லைவா பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் இத்தாலியனுடைய பிரசிடென்ட் அங்க நேர்ல போய் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தாரு. ஆனா ட்ரில்லிங் பண்றது ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. அந்த நேரத்துல மைக்ரோஃபோனோட கனெக்ட் ஆயிருக்கிற அல்ஃபிரடோ ரொம்பவே அழுதுட்டே இருந்திருக்கான். தன்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இங்க ரொம்பவே குளிரா இருக்கு, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப மேல இருக்கிற ரெஸ்கியூ பண்றவங்க, நாங்க உன்னை சீக்கிரமா வெளியே எடுத்துறோம், தயவு செஞ்சு நீ தூங்காம இரு, நாங்க வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா 36 மணி நேரங்கள் கழிச்சு ஸ்ட்ரெயிட்டா டீப்பா ஹோல் போட்ட உடனே இப்ப சைட்ல ஹோல் போட ஆரம்பிக்கிறாங்க. சில மணி நேரம் கழிச்சு அல்ஃபிரடோ இருந்த அந்த ஹோல் கூட கனெக்ட் பண்றாங்க. அப்படி அந்த ஹோல் வழியா போய் மேல பிளாஷ் லைட் அடிச்சு பாக்குறாங்க, கீழே பிளாஷ் லைட் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா அல்ஃபிரடோ அங்க இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. அதுக்கப்புறமா மேல இருக்கிறவங்க கிட்ட இங்க அல்ஃபிரடோ இல்ல அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது சடனா அந்த ஹோலுடைய வெரி பாட்டம்ல இருந்து ரொம்பவே மெல்லிய குரல்ல அல்ஃபிரடோவுடைய வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. பக்கத்துல போட்ட அந்த ஹோலுடைய ட்ரில்லுடைய வைப்ரேஷன்ஸால அல்ஃபிரடோ ஸ்லிப் ஆகி அந்த ஹோலுடைய பாட்டம்கே போயிருக்கான். இப்போ பேரலா போட்டிருக்கிற இந்த ஹோல்ல இருந்து இன்னுமே 100 அடி அவன் கீழே போய் விழுந்திருக்கான் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்றாங்க. அந்த ஆழத்துல, அந்த டெப்த்ல டெம்பரேச்சர் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ அல்ஃபிரடோக்கு இது ஒரு புது பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரீசிங்ல அல்ஃபிரடோ ஹைப்போதெர்மியாவால பாதிக்கப்படலாம். இப்போ ரெஸ்கியூ பண்றவங்க 2-வே மைக்ரோஃபோனை கீழே அந்த டெப்த்துக்கு அல்ஃபிரடோ இருக்கிற இடத்துக்கு உள்ள விடுறாங்க. இப்போ ரெஸ்கியூ பண்றவங்க, அல்ஃபிரடோ கவலைப்படாத, நாங்க உன்னை ரெஸ்கியூ பண்ணிடுவோம், சாரி நாங்க உன்னை டிராப் பண்ணிட்டோம், பட் நீ கவலைப்படாத, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நாங்க உன்னை மேல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த முறை அல்ஃபிரடோவுடைய வாய்ஸ் ரொம்பவே வீக்கா இருந்திருக்கு. ரொம்பவே டயர்டா அந்த குளிரை தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சிருக்கான். சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ரெஸ்கியூ டீம் உணர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில மணி நேரங்கள்ல நம்ம அல்ஃபிரடோவை ரெஸ்கியூ பண்ணல அப்படின்னா அல்ஃபிரடோவை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கறத உணர்றாங்க. இப்போ இன்னொரு ஒல்லியான நபர் நான் உள்ள போறேன் அப்படின்னு வில்லிங்கா வராரு. ஆனா இந்த முறை அவர் அந்த ஹோலுடைய ஃபுல் ஆழத்துக்கே போறாரு. கடைசி வரைக்கும் அல்ஃபிரடோ இருக்கிற இடத்துக்கே போறாரு. அப்ப ரெஸ்கியூ டீம் கிட்ட நான் அல்ஃபிரடோவை கண்டுபிடிச்சிட்டேன், அல்ஃபிரடோ உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா
இங்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அல்ஃபிரடோ அந்த ஹோலுடைய பாட்டம்ல இருக்கிற சகதியில நெஞ்சு வரைக்குமே மூழ்கி இருந்தான். சோ அந்த சகதியில இருந்து அல்ஃபிரடோவை அவரால் வெளியே இழுக்க முடியல. ஒவ்வொரு முறையுமே அவர் அல்ஃபிரடோவை பிடிச்சு வெளியே இழுக்கும் பொழுது கடைசி நேரத்துல அந்த சகதியால வழுக்கி மறுபடியும் அல்ஃபிரடோ அந்த சேற்றுக்குள்ள விழுகிறான். ஆனா ஒவ்வொரு முறையும் அப்படி விழுகும் பொழுது அல்ஃபிரடோ இன்னுமே டீப்பா அந்த சகதிக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இப்படி 7வது முறையா அவர் அல்ஃபிரடோவை தூக்க முயற்சி பண்ணி அல்ஃபிரடோ கீழே விழுகும் பொழுது அல்ஃபிரடோவுடைய கழுத்து வரைக்குமே அந்த சேற்றுல மூழ்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த நபர் தன்னை வெளியே இழுக்கும்படி மேல இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் வெளியே இழுக்கப்படுறாரு. அப்படி வெளியே வந்த உடனே கீழே நிலைமை என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறமா இப்ப மேல இருந்த பல பேர் நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு பல பேர் வில்லிங்கா வராங்க. ஆனா அப்படி போன பல பேரால அந்த குழிக்குள்ள பாதி தூரம் கூட போக முடியல. 2 பேர் மட்டும் அல்ஃபிரடோ கிட்ட போறாங்க. ஆனா அவங்களும் மேல வந்து அல்ஃபிரடோ ரொம்பவே வீக் ஆயிட்டான். ஹெல்ப் பண்றதுக்கு அவனுடைய கையை கூட தூக்க மாட்டேங்கிறான், ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேல இருந்த எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அல்ஃபிரடோவை இனி காப்பாற்ற முடியாது. கடைசியா மாலை 6:36 மணிக்கு அல்ஃபிரடோ இந்த குழிக்குள்ள விழுந்து 2.5 நாட்கள் கழிச்சு அந்த 2-வே மைக்ரோஃபோன்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம போகுது. ஸோ ரெஸ்கியூ டீம் சோனார் ஒன்று உள்ள அனுப்புறாங்க. அதுல அல்ஃபிரடோவுடைய ஹார்ட் பீட் டிடெக்ட் பண்ணப்படல. ஸோ டாக்டர்ஸ் அல்ஃபிரடோ இறந்துட்டதா சொல்றாங்க. அடுத்த நாள் லிக்விட் நைட்ரஜன் அந்த குழிக்குள்ள ஊற்றப்படுது. அல்ஃபிரடோவுடைய உடல் டீகம்போஸ் ஆகாம தடுக்கிறதுக்காக இப்படி செய்யப்படுது. அதிலிருந்து கரெக்டா 31 நாட்கள் கழிச்சு தான் அல்ஃபிரடோவுடைய உடல் வெளியே எடுக்கப்படுது. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா 25 மில்லியன் பீப்புள் 2.5 கோடி மக்கள் இத டிவியில லைவா பார்த்த எல்லாருமே மனமுடைஞ்சு போறாங்க. அல்ஃபிரடோவுடைய பேரண்ட்ஸால இதை தாங்கவே முடியல, ரொம்பவே நொறுங்கி போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலட்சியமா குழிய மூடாம இருந்த நெய்பர் தான். அவரு கைது செய்யப்பட்டு மேன்ஸ்லாட்டர் குற்றத்திற்காக அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன தண்டனை அப்படிங்கிறது பப்ளிக்கா அவைலபிளா இல்ல. இந்த கேஸை பார்க்கும் பொழுது எனக்கு தமிழ்நாட்டில் நடந்த சுஜித்துடைய ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு? ஆனா இந்த கேஸ் 40 வருடங்களுக்கு முன்னாடி 1981 நடந்தது. அந்த டைம்ல இதற்கான டெக்னாலஜி எல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க நடந்தது கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னாடி. அதாவது இத்தாலியில நடந்ததுக்கு அப்புறமா 40 வருடங்கள் கழிச்சு இங்க நடந்திருக்கு. நினைச்சு பாருங்க, இப்பவுமே நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாருங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உடைய கல்ச்சர் எல்லாமே இங்க வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலுமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உடைய முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது அதை விட நம்மளுடைய நாடு 50 வருடங்கள் பின்தங்கி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சங்கடமான அப்பட்டமான உண்மை. ஏன் அப்படின்னா ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிறதுலயே நிறைய டைம் நம்ம வீடியோலயே பார்த்திருப்பீங்க, ஃபாரன்சிக் கிட்டத்தட்ட 1970-80லயே எவ்வளவு சூப்பரா அங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது. சோ இப்பதான் நம்ம அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கெல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி குழியை தோன்றவங்க கண்டிப்பா அந்த குழியை கான்கிரீட் போட்டு சீல் பண்ணிருங்க. அப்படி இல்ல அட்லீஸ்ட் அந்த குழியை ஏதாவது ஒன்று போட்டு மூடியாவது வச்சிருங்க. மேலும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க ஏரியா பக்கத்துல யூஸ் பண்ணப்படாத ஏதாவது ஒரு குழி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த குழியை அந்த ஹோலை ஓனர் கிட்ட மூட சொல்லுங்க. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.